ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலைல காலை பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை வித் கடலைக்கறி. அதை காலைல பார்த்துருந்தோம். அந்த கடலைக்கறி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த மெத்தட் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் என்னென்னா, சரி மத்தியானம் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போது பிரியாணி கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணியும் சிக்கன் லாலிபாப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அந்த பிரியாணியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன் அது வர்றதுக்காக. அது வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ஸ்விக்கியில். வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் பிரியாணி ஆர்டருக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போதே கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முன்னாடி ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 30 மினிட்ஸ் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் காட்டுறாங்க, 14 நிமிஷம் காட்டுறாங்க. பார்ப்போம், வந்துடும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்பண்டா வரும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். என்ன நீ இன்னும் 14 நிமிஷமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்துருச்சு. இதான் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி. பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, அது கூட பார்த்திங்கன்னா முட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதோட பீஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு பீஸும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் நம்ம வாங்கின ஹோட்டல்லேருந்து வந்த பிரியாணி. அம்மா பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் 3 ஒரு சைடு கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி 3 வெட்டி வச்சுருக்குறாங்க. 3மே சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி வெட்டி வச்சுருக்குறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா குழம்பு கொடுத்துருக்குறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா குழம்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர், வெங்காயம், ஆனியன் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. மக்களே, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சிக்கனில் பார்த்தீங்கன்னா லாலிபாப்பும் வாங்கியிருந்தோம். இதுதான் அந்த 2 பீஸ் சிக்கன் லாலிபாப். சரிங்களா? இதுதான் நம்ம டோட்டல் மெனு. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே மக்களே. மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்த பிரியாணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இதுதான் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கின பிரியாணி. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத, என்ன வீட்டில் நீங்கள் சமைச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நான் சொல்கிறது மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட்டுமே பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை மக்களே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.